சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு தடவை நானா சாஹிப் சந்தோர்கர் தன் ஷட்கார் பினி வால்லேயுடன் ஷீரடிக்கு புறப்பட்டார். திரு பினி வால்லே தத்தாத்ரேயனின் பக்தர். கோப்பர்கானில் இறங்கியதும் கோதாவரியில் குளித்தனர். கரையிலுள்ள தத்தர் கோவிலுக்கு போய்விட்டு ஷீரடிக்கு போகலாம் என்றார் பினிவால்லே. பார்த்தா கோவில்தானே, ஒவ்வொன்றுக்கும் தாமதித்தால் நேரமாகிவிடும் என்று கூறி கரையேறினார் நானா. காலில் ஒரு பெரிய முள் நறுக்கென்று குத்தியது. பிடுங்கி போட்டு எருக்கம்பால் அடித்துவிட்டு ஷீரடிக்கு வந்து விட்டனர். பாபாவை தரிசித்து வணங்கினார். நானா, இன்று உனக்கு கிடைத்தது லேசான தண்டனை. கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று ஒருவரின் ஆர்வத்தை தடுப்பது குற்றம். எதிர்காலத்தில் ஜாக்கிரதையாக இரு என்று பாபா கூறினார். சட்காருக்கு இது அதிசயமாக இருந்தது. பாபா சில சமயம் அன்னதானம் செய்ய விரும்புவார். உடனே கடைவீதிக்கு சென்று சோளம், பலச்சரக்கு என்று தேவைப்படுகிறவற்றையெல்லாம் வாங்குவார். திருக்கையில் கோதுமை அரைத்து கொள்வார். மசூதிக்கு முன்னாலுள்ள வெட்ட வெளியில் ஒரு பெரிய அடுப்பை எரிய விடுவார். 50 பேருக்கு உணவு தயார் செய்ய ஒரு வண்டி, 100 பேருக்கு தயார் செய்ய ஒரு வண்டி என்று 2 வண்டிகள் வைத்திருந்தார். ஏழை எளியவர்களுக்கு கூட்டம் அதிகம் இருந்தால் பெரிய வண்டியை நீரோடு அடுப்பில் ஏற்றுவார். சில சமயம் சர்க்கரை பொங்கல் செய்வார். அதற்கு மிட்டாய் சாவல் என்று பெயர். அதை சைவ உணவு மட்டுமே சாப்பிடுவர்களுக்கு கொடுப்பார். அசைவம் சேர்த்து புலாவு தயார் செய்வார். வாரன் அவரை சூப். சூப்பில் ரொட்டி தயாரித்து மிதக்க விடுவார். ஏலம், ஜாதிக்காய், கிராம்பு, கசகசா, லவங்கம், சோம்பு போன்ற வாசனை சாமான்களை லேசாக வறுத்து கொண்டு உரலில் போட்டு இடிப்பார். கொஞ்சம் சூப்பிலும் போடுவார். ஜவ்வரிசி மாவை தண்ணீரில் கொதிக்க விட்டு அதை தயிர் விட்டு கிண்டுவார். அதற்கு அம்பில் என்று பெயர். அவர் சர்க்கரை பொங்கலையோ அம்பிலையோ கிண்ட கரண்டிகளை உபயோகிப்பதில்லை. கைகளால் தான் பக்கவாட்டிலும் அடியிலும் கட்டிகளாக தங்கிவிடாமல் கரைப்பார். ஆ ஊ உஸ் என்ற சப்தங்களே அவசரப்பட்டு கையை எடுப்பதோ முகத்தில் வேதனையோ வேர்வையோ ஏற்படுவதில்லை. புலாவுக்கு தொட்டுக்கொள்ள ஆம்பில் தரப்படும். சமையல் முடிந்ததும் பாபா அவைகளை மசூதிக்கு கொண்டு வந்து மௌல்வியை கொண்டு புனிதப்படுத்திய பிறகே பரிமாறுவார். அதை சாப்பிட்ட நோயாளிகள் குணமாகி இருக்கிறார்கள். முடவர்கள் மலையையும் கடந்திருக்கிறார்கள். ஊமை பேசியிருக்கிறாள். சைவ உணவு தயாரானதும் மகள்சாபதிக்கு தாத்யா பட்டிலுக்கும் தேவையான அளவு அனுப்பி வைப்பார். 1910க்கு பிறகு தாஸ்கனுவில் கீர்த்தனைகளால் பாபாவின் புகழ் பரவி ஷீரடிக்கு மக்கள் கூட்டமாய் வரத் தொடங்கினர். ஏராளமான நிவேதனங்களும் வந்தன. பாபாவுக்கு சமைக்க நேரம் கிடைக்கவில்லை. பூரி, போலி, பாசந்தி, சாதம் இப்படி வரும் எல்லா நைவேத்தியங்களையும் ஒன்றாக கலக்கி கொள்வார். பாபா குலைக்காமல் மென்மையாக கலக்க வைப்பார். அதை வாசலில் காத்திருக்கும் திக்கற்றவர்களுக்கு ஷியாமாவும் நானா சாஹிப் நிமோர்கரும் விநியோகிப்பர். நானா சாப்பிட்டு விட்டு பசி அடங்காமல் கை நீட்டுபவர்களுக்கு மறுபடி கொடு. சிறு குழந்தைகள், ஊனமுற்றவர்களை தேடி போய் கொடுங்கள். வியாதியஸ்தர்களால் கூட்டத்தில் முண்ட முடியாது, கவனித்து பசி தீர்க்கப்பட வேண்டும் என்று தினசரி சொல்லி அனுப்புவார். வெளியே விநியோகித்த முடிந்ததும் உள்ளே வந்த பாபாவின் இருபுறமும் வரிசையாய் போட்டிருக்கும் பந்திக்கு பொறுமையும் அன்பும் கொண்டு இருவரும் பரிமாறுவார்கள். பாபா உன்னிப்பாக பார்த்து கொண்டிருப்பார். ஒரு நாள் ஹேமத் பந்த் வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டார். கை கழுவியதும் பாபா ஒரு கிண்ணம் மோரை கொடுத்து குடிக்கச் சொன்னார். வயிறு நிரம்பி இருக்கிறதே என்று ஹேமத் தயங்க, நிரம்பியது ஜீரணமாகத்தான், இது தயங்காமல் குடித்துவிடு. இனி இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்காது என்றார் பாபா. ஹேமத் மெல்ல மெல்ல அதை குடித்து முடித்தார். அதன் பின் பாபா வெகு சீக்கிரமே மகா சமாதி ஆனதால் மறுபடி மோர் வாங்கி குடிக்கும் பேரு ஹேமத் பந்துக்கு கிட்டவில்லை.
ஒரு ஏகாதசி தினம் தாத்தா கோல்கர் வைதீக அந்தணர், ஏகாதசி விரதமிருப்பவர். அன்று தாத்தா கோல்கரிடம் ரூபாயை கொடுத்து கோரலாவுக்கு போய் இறைச்சி வாங்கி வா என்றார் பாபா. தாத்தா கோல்கர் குருவை மதிப்பவர். உடனே சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பினார். தாத்தா, இறைச்சி வாங்கி வா என்றால் நீயே போக வேண்டும் என்ற அர்த்தமில்லை, யாரையாவது அனுப்பலாமே என்றார் பாபா. தாத்தா கோல்கரின் உதவியாளனாக இருந்த பாண்டுரங்கனும் பேதியன்தான். பாண்டு போய் இறைச்சி வாங்கி வா என்று ரூபாய்களை அவனிடம் கொடுத்தார் கோல்கர். அவனும் சட்டை அணிந்து கொண்டு புறப்பட்டான். பாண்டு, அந்த ரூபாயை இப்படி கொடு, நீ போகிறது சரியில்லை, நான் வேறு ஆளை அனுப்பி கொள்கிறேன் என்று பணத்தை வாங்கி கொண்டு வெளியே போனார் பாபா. பாபாவின் சோதனைகள் அபூர்வமானது. ஒரு நாள் கோல்கர், புலாவுக்கு உப்பு சரியாக இருக்கிறதா என்று சொல்லேன் என்றார். உங்கள் கைப்பட்டால் உப்பில்லாததும் ருசியாகிவிடுமே என்று சமாளித்தார் தாத்தா கோல்கர். முகஸ்துதியை விட்டு பாத்திரத்தின் பார்த்து சொல்லு என்று தாத்தா கோல்கரின் கையை பிடித்து பானையில் மூடி மீது வைத்தார். குரு கட்டளை என்று உணர்வோடு ஒரு கரண்டி எடுத்து இலையில் போட்டு கொண்டார் கோல்கர். இலையில் விழுந்து வெஜிடபிள் புலாவு, பட்டாணியும் பீன்ஸும் கேரட்டும் பீட்ரூட்டும் துண்டுகளும் அவரை பார்த்து சிரித்தன. எல்லாம் சாயின் நிலைகளே. அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.